வேண்டாம். நான் நல்லதுக்கு சொல்லுத நீ நல்லா கேட்டுக்கோ. நீ கணவன் இல்லாத கை குழந்தை கேக்கிய. ஆமா. இந்த காலத்துல ஆமா அப்பா அம்மாவுக்கு பிறந்து வளர்த்தெடுக்கிற குழந்தையே ஆமா தாய் பேச்சையும் கேட்காம தகப்பன் பேச்சையும் கேட்காம அம்மா பேச்சையும் கேட்காம அப்பா பேச்சையும் கேட்காம வம்பளம் தான் சண்டியில போய் வம்ப அளந்துகிட்டு நிக்கானே. ஆமா. இப்ப வந்துகிட்டு அம்மா அப்பா இல்லாம அதுவும் கணவன் முகம் பாராம கை குழந்தை வேணும்னு கேட்காயே பார்வதி. ஏ பார்வதி, பார்வதி அந்த வரத்தை நான் கொடுத்தேனானால் அந்த குழந்தையால பெருமை வந்து சேராது பார்வதி. சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த குழந்தையால நமக்கு சிறுமைதான் வந்து சேரும். சிறுமைதான் வந்து சேரும். அந்த குழந்தையால நமக்கு சந்தோஷம் கிடையாதுமா. கிடையாது. சங்கடம் தான் வந்து சேரும். என்ன சொல்லுதாரு? என்ன சொல்லுகின்றார்? வேண்டாம் வேண்டாம். வேற என்ன நாளும் கேளு. நான் உனக்கு என்ன நாளும் தாரேன். பகவான் நான் உனக்கு என்ன நாளும் அள்ளி 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 தாரேன். இப்படி ஒரு வரத்தை கேட்காத என்னால கொடுக்க முடியாது. இந்த வரத்தை மட்டும் என்கிட்ட கேட்காதம்மா. நான் கொடுக்க மாட்டேன் 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 மாட்டேன். ஆமா ஆமா. அங்க பேத்தியால பாருமா. என்னையா? பாட்டி மேல உள்ள பாசத்துல பாட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கற. இது என்னையா? பாட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தப்பாயா? ஆமா வாங்கி கொடுக்கலாம். பாட்டி ஐஸ் வைக்கணும்ல. அப்படியாமா? வேற என்ன செய்ய? இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் அம்மா அப்பாவுக்கு செல்லமோ என்னமோ தெரியாது. பாட்டி தாத்தாவுக்கு தான் பயங்கர செல்லம். அதாவது ஆமா அம்மா அப்பா வச்சிருக்க பாசத்தை விட ஆமா பேரம் பேத்திங்க மேல தாத்தா பாட்டி வச்சிருப்பாங்க பாரு. ஆமா அதுதான் தனி பாசம். தனி பாசம். அந்த பையன் போய் அம்மா கிட்ட அம்மா ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்பான். ஆமா. அந்த அம்மா 2 கிளி கிழிச்சு ஆமா 2 ஏச்சி வெளியே போல அப்படிம்பாங்க. விரட்டி விட்டுருவாங்க. பாட்டி பின்னாடி கூடி வருவா. ஆமா. ஏல என்ன அவதான் எந்த நேரம் பார்த்தாலும் சிடுச்சிடுன்னு விழுதால. நீ ஏன் அவகிட்ட போய் கேட்க வா, நான் உனக்கு ஆச்சி தாரேன். உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே. எங்க ஆச்சிலாம் நான் 5 ரூபா கேட்டா போதும். நீ என்கிட்ட கேளு, பாட்டி நான் உனக்கு தாரேன். அப்படி நீட்டிருவா தூக்கி அப்படின்னு சொல்லி ஆமா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாம பாட்டி எடுத்து ரூபாய பேரங்கையில கொடுத்து போயிட்டு வாழ. ஆமா அப்படின்னு பாட்டி எடுத்து அனுப்பி வைப்பாங்க. அந்த பாசம்லாம் இந்த காலத்துல எங்க இருக்கு? இருக்காதியா. அங்கதான் பாட்டி தாத்தாவே நாங்க அனுப்பிடுதோம். அப்புறம் எங்க இருந்து பாட்டி தாத்தா அனுப்பி வைக்க? கல்யாணம் முடியும் போதே முத கண்டிஷன் அதுதான். ஆமா முத வேலை 2 பேரும் தனி கொடுத்தனம் தான் போகணும். தனியா போகணும். ஆமா ஆமா. அப்புறம் நான் ரசம் வைப்பேன். ஆமா. உங்க அம்மா வந்து சாம்பார் வையும்பா. ஆமா. நான் கூட்டு வைப்பேன். ஆமா. உங்க அம்மா பொரியல் வைன்னு சொல்லுவா. அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு இந்த காலத்துல ஆமா தாத்தா பாட்டிங்க இல்லாமலே நிறைய குழந்தைங்க வளருது. அதுக்கு மாப்பிள்ள நீங்க சம்மதிச்சு தானே தாலி கட்டுதீங்க. பாரு என்ன இருந்தும் இல்லாத மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்க வளருது. ஏ பார்வதி, பார்வதி அந்த குழந்தை வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம் பகவான் சொல்லுகின்றார். பார்வதி பார்வதி அந்த குழந்தை இருந்தா ஆமா அந்த குழந்தையால நமக்கு பெருமை கிடையாது. சிறுமைதான் வந்து சேரும். அவன் உன் பேச்சையும் கேட்க மாட்டான், என் பேச்சையும் கேட்க மாட்டான், ஊருக்கும் அடங்க மாட்டான், ஒருத்தருக்கும் அடங்க மாட்டான். வம்பளம் தான் சண்டியில போய் வம்பதான் அளந்துகிட்டு நிப்பான். பார்வதி அந்த பிள்ளைய கேட்காத பார்வதி சும்மா இருந்தாளா? சும்மா இருப்பாளா? பகவானே அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அதை நீங்க சொல்லாதீங்க. பெத்தவளுக்கு தெரியும் பிள்ளைய பேணி வளர்க்க. பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு பெத்தவளுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஆமா என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லி தர வேண்டாம். நீங்க அதெல்லாம் சொல்லி தர வேண்டாம். பிள்ளை வரம் கொடுத்தால் மட்டும் போதும். எனக்கு தெரியும் என் பிள்ளைய எப்படி பார்க்கணும், எங்க கூட்டிட்டு போகணும், எப்படி வளர்க்கணும், எதை சொல்லி கொடுக்கணும், எதை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட குழந்தை மட்டும்தான் கேட்டேன். நீங்க குழந்தைய மட்டும் கொடுங்க போதும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் சொன்ன பகவானிடத்துல பார்வதியால் சொல்ல பகவான் சொல்லுகின்றார். பார்வதி நீ நான் சொல்லி கேட்கவா போற? கண்டிப்பா நீ கேட்க மாட்ட. என்னர கூட்டி எழுத்தர வாசித்தாலும் பின் புத்தி என்பதற்கு இலக்கணம் காட்ட போகிறாய். என்ன பார்வதி? என்ன ஆனால் பின்னால வந்து ஆமா அந்த குழந்தை அதை செஞ்சா இதை ஆனால் ஆமா ஏ பார்வதி இந்த உலகத்துல ஆமா பக்கவாதத்துக்கு கூட மருந்து உண்டு. பெண்களுடைய பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா? கிடையாது. அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்னைக்குமே கிடையாது. கிடைக்க போறதும் கிடையாது. யாரும் கண்டுபிடிக்க போறதும் இல்ல. முடியாது. நினைச்சதை சாதிக்கலன்னா ஆமா அவங்களும் உறங்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்களையும் உறங்க விட மாட்டாங்க. அப்பம் பார்த்தார். ஆமா பகவான் சொல்லுகின்றார்.
பகவான் சொல்லுகின்றார், நான் அந்த புள்ள வரத்தை தாரேன், ஆமா மாட்டேன்னு சொல்லல, நான் மாட்டேன்னு சொல்லல. நாளை ஒரு காலத்திலே அவன் அங்க போயிட்டான், அவன் இங்க போயிட்டான், அதை செஞ்சிட்டான், அங்க போய் சேட்டை பண்ணிட்டான், இங்க போய் சேட்டை பண்ணிட்டான், அங்க உள்ளத இங்க இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு என்கிட்ட வந்து நீ ஆவலாதி சொல்லக்கூடாது. நீ எதையுமே என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப அதுக்கு சம்மதம்னா சொல்லு, நான் உனக்கு பிள்ளை தாரேன். பகவானே பகவானே, அத பத்திலாம் நீங்க ஏன் பேசுறீங்க? நான் தான் பேசணும், வர என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிடுவேன். ஆமா, எப்படி என் பிள்ளைய வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீங்க வரத்தை கொடுத்தா மட்டும் போதும். பார்த்தார் பகவான். ஏ பார்வதி, உனக்கு மன்னன் இல்லாத மதலை வரம், புருஷன் இல்லாத புத்திரன் வரம், கணவன் இல்லாத கைக்குழந்தை, ஆளன் இல்லாத அழகு குழந்தை வர வேண்டுமேயானால் பார்வதி, வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. ஆயிரங்கால் மண்டபம் இருக்கின்றது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே 32வது தூணதிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு முன்பதாக சென்று என் மாயன் தங்கை பார்வதியே முந்தாணி சேலையை ஏந்தி, ஆமா, முழங்கால் மண்டி போட்டு கண்களை மூடி கைகளை ஏந்தி தவமிருந்த யானால், ஆமா, எனக்கு என்ன கிடைக்கும்? நீ கேட்டது கிடைக்கும், போ. மன்னன் இல்லாத மதலை வரம் கிடைக்கும், போன்னு சொன்னார். போ என்று அனுப்பி வைத்தார். போய் வான்னு சொன்னாரா? கிடையாது. என்ன சொன்னாரு? மன்னன் இல்லாத மதலை வரம் கிடைக்கும், போ. பார்த்தால் பார்வதி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாராம். அதான் வரம் கிடைச்சிட்ட. ஆமா, நீங்க போன்னு சொன்னா என்ன, போய் வான்னு சொன்னா எனக்கு என்ன? எனக்கு தான் பிள்ளை கிடைக்க போறானா, இன்னும் எதுக்கு புருஷன் என்று. ஆமா, அது என்னம்மா? ஆமாய்யா, பிள்ளை கிடைச்சிட்டா புருஷன் தேவையில்லையா? தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க, ஸ்டைல கெத்தா சொல்லம்ல, எனக்கு என் பிள்ளை இருக்கான் சிங்க மாதிரி, நீ எதுக்கு போய? ஆமா, கடைசியில அந்த காலத்துல தான் பொம்பளை பிள்ளை பிறந்தா, ஆமா, வருத்தப்பட்டாங்க. இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் வருத்தப்படணும். ஆமா, ஐயா, பெண் குழந்தையா இருந்தா என்னத்தையாவது புருஷன் வீட்டுல சண்டை போட்டு கொண்டு வந்தா அது காப்பாத்திரும். ஆமா, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவன் வீட்டுக்காரி பேச கேட்டுட்டு பின்னாடி போயிருவான். வீட்டுக்காரி அந்த பக்கம் இப்ப சொல்லுதம்ல, பொம்பளை பிள்ளை இருந்தா சண்டை போட்டு காப்பாத்திரும், அந்த பக்கம் சண்டை போடுதல்ல வீட்டுக்காரி. ஆமா, அப்புறம் என்ன செய்ய? பெண் குழந்தையா இருந்தா காப்பாத்திரும்னு இப்ப காலம் மாறி போச்சு. ஆகையினால், ஆமா, என் அம்மை பார்வதியா மன்னன் இல்லாத மதலை வரம் கிடைத்ததென்று, கணவன் இல்லாத கை குழந்தை வரம் கிடைத்ததென்று, அவ எங்க வாரா பாருங்க. வருகின்றார் பெருநடையா ஓடி வார பார்வதியா தானிலே வந்து கண்ணன் தங்கை பார்வதியா வடக்கு கோட்டம் வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதிலே தூண்டாத மணிவிளக்கு முன்னாலே மாயம் தங்கையம் பார்வதியா அவன் சார்ந்து கொண்டு தரைமேலி நல்ல சந்தனத்தால் கோலமீட்டு அவ கோலமீட்ட இடமறி கோதண்ட ராமனோட தங்கையாவா அவ தலைவாளை இலை விரித்து தந்தி முகன பிடித்து வைத்தா அவ தேங்கா பழம் அவள் கடலை தீபதூபம் பட புயேதி அவ மன்னனில் மதலை வேண்டி கணவனில்லா கை குழந்தை அவ புருஷனில்லா பிள்ளை வேண்டி கொடியா தாவம் இருக்கா சிவன பேரியுடலே ஐயா இந்த செஞ்சுடலமாயாண்டி யாரனார் மகன் உடலே ஐயா அவதாரம் எடுப்பதற்கு ஆதிசக்தி பார்வதி அவ புருஷனில்லா பிள்ளை வேண்டி
பிறப்பதற்கு அந்த மங்கை அவ தவம் இருக்கா பெரிய துர பிறப்பதற்கு பெரிய துர பிறப்பதற்கு பெண்கொடிய தவம் இருக்கா சொன்னார் என்று பார்வதி ஓடி வாரா ஓடி வருகின்றார் பிள்ளவரம் கிடைச்ச சந்தோஷம் ஆமா ஓடோடி வந்து வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32வது தூணதிலே தூண்டாத மணிவிளக்கு என்பதாக என் ஈசன் தேவி பார்வதியா சார்ந்து கொண்டு தரை மெழுகிய சந்தனத்தால் கோலமிட்ட இடமதியிலே உளைவாளை கமுகுநாட்டி மஞ்சனையால் தரைமல்லிகி மாவு கொண்டு கோலம் போட்டாள். அது என்னம்மா? என்னய்யா மாவு கொண்டு கோலமிட்டான்னா என்ன? ஐயா உனக்கு தெரியாதா? என்ன? இந்த காலத்துல தானே இப்ப சுண்ணாம்பு பொடி கோலப்பொடியை வச்சு கோலம் போடுதோம். அம்மா அந்த காலத்துல பூரா வீட்டு வாசல்ல அப்படியே அரிசி மாவுட்டு கோலம் போடுவாங்க. எந்த அரிசி மாவுட்டு? பச்சரிசி மாவுட்டு. பச்சரிசினா என்னதுமா? பச்சரிசினா வெள்ளை கலர்ல இருக்கும். சரி, வெள்ளை கலர்ல இருக்கும். பச்சரிசினா என்ன? நெல்லுக்குள்ள இருக்கும். மத்த அரிசி எல்லாம் எதுல இருந்து வருது? இல்ல, கோதுமைக்குள்ள இருந்து வருதாம்மா? இல்லையா. பச்சரிசினா என்ன? பச்சரிசினா பச்சரிசி, புழுங்கரிசினா புழுங்கரிசி. பச்சரிசினா தீட்டாம இருக்கும். பச்சரிசினா தீட்டாம இருக்கும். அப்ப புழுங்கரிசினா புழுங்காம இருக்கும். புழுங்காம இருக்குமா? அட பாவி பயல்வலா. அம்மா பச்சரிசினா நெல்லை அமிக்காத நெல்லை குத்துனா அதுக்கு பேர் பச்சரிசி. உலகத்துக்கே சோறு போட்டவம்னு பெருமை பேசிட்டாங்க. ஆமா. பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் வித்தியாசம் தெரியலையே. எங்களுக்கு அரிசியை பொங்கி வச்சா சாப்பிடனா தெரியும். அதான பார்த்தேன். வித்தியாசம்னா தெரியாது. வித்தியாசம் தெரியாதோ? அதுல ஏதாவது குறை இருந்தா குறை சொல்லனா தெரியும். ஆமா. வித்தியாசம் தெரியாது. அம்மா சாயண்டுக்காரம்மா, பச்சரிசினா என்ன புழுங்கரிசினா என்ன? ஐயா புழுங்கரிசினா நெல்லை அவிச்சு குத்துனா புழுங்கரிசி. ஆமா. பச்சரிசினா அந்த நெல்லை பச்சையா குத்துனா அது பச்சரிசி. ஐயா பச்சையா குத்துனா அம்புட்டு நொறுக்கி அதை அவிக்காம குத்துனா அதுக்கு பேர் பச்சரிசி. பச்சை நெல்லை குத்துனா பச்சரிசி. ஆமா. அவிச்ச நெல்லை குத்துனா அதுக்கு பேர் புழுங்கரிசி. ஓஹோ, அடுத்த மேடையில சொல்லிடுறேன். அதுதானே. ஆகையினால் ஆமா பச்சரிசி மாவுல கோலம் போடுவாங்க. அதுதான் ஆமா கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளுக்கு அப்படியே நம்ம கையிட்டு படியளந்த மாதிரி இருக்கும். எறும்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஊந்து போகும்ல. ஆமா. இப்போ வீட்டுக்குள்ள எறும்பு ஊந்து வந்துச்சுன்னா ஒரு எறும்பு சாக்பீஸ வாங்கி ஒரே கோடு வீட்டுக்குள்ள. அந்த காலத்துல எறும்பு கூட சாப்பிடணும்னு கோலம் போட்டிருக்காங்க. இப்போ எறும்பை சோழிய பிடிக்கணும்னு சாப்பீஸ் வச்சு ஒரு கோடு அதை செத்து சுருண்டும் கொஞ்ச நேரத்துல. காலத்துக்கு ஏற்ப எறும்பு மாறிட்டுமா? ஆமா. என்னையா ஒரு வீட்டுல ஒரு இடத்துல ஒரு இனிப்பு பலகாரத்தை வைக்க முடியுதா? மோப்பம் பிடிச்சி வந்துருது. நம்ம எங்க ஒளிச்சு வச்சாலும் கிளீனா வந்துருது. அது எப்படித்தான் கண்டுபிடிக்குமோ தெரியாது. இந்த எறும்பு தீ தொல்லைய கூட தாங்கிடலாம், அந்த எறும்பு தொல்லையை தாங்க முடியாதுயா. ஆனால் ஆமா பார்த்தால் பார்வதியால் அரிசி மாவாளை கோலம் போட்டு தலை வாழை இறைவிரித்தால் என் தாமோதரன் தங்கை பார்வதியா தந்தி முகனை பிடித்து வைத்தார். சக்தி கணபதியை பிடித்து வைத்தார். தேங்காபலம் அவள் கடலை தீப தூபங்கள் படப்பு ஏற்றி இவ கேட்டது என்ன? பிள்ளை கேட்டா கணவன் இல்லாத கை குழந்தை, மன்னன் இல்லாத மதலை வரம், புருஷன் இல்லாத புத்திரன் வரம். அப்படித்தானே கேட்டா? ஆமா. பார்வதியால் தவம் இருக்க போறவா என்ன எடுத்து வைக்க பாருங்க. என்னையா எடுத்து வைக்கின்ற? ஆற்று நல்ல மணல் எடுத்தால் அரிலிங்கம் ஒரு பிடித்தால் மணல் எடுத்தால் சிவலிங்கம் ஒரு பிடித்தால் சிவலிங்கம் ஒரு பிடித்தால்
வரம் கேட்டா புருஷன் இல்லாத பிள்ளை வரம் ஆற்று மணல் எடுத்தால் அரிலிங்கத்தை உருப்பிடித்தார் மூன்று லிங்கங்களை உருவாக பிடித்து வைத்து முக்கண்ணன் தேவி பார்வதியா அரகர அரணை என்று சிவசிவா சிவனை என்று சம்போ நமச்சிவாய என்று பார்வதியால் தவம் இருக்க பார்த்தார் பகவான் கேட்டது புருஷன் இல்லாத பிள்ளை வரம் நம்மளை பிடிச்சு வச்சு தவம் இருக்கிறாளே என்று மூன்று லிங்கத்துக்கும் உருவேற பகவானால கைலாசத்துல இருக்க முடியவில்லை பார்த்தார் பகவான் பார்வதிக்கு தெரியாமல் பார்வதியானுடைய முந்தானையிலே பகவான் முத்து போல மூன்று சுடரை தூண்டினார் மூன்று சுடரானது பார்வதியானுடைய முந்தானையிலே விழுந்தது பிடித்தா கொண்டு வந்து பார்க்கின்றார் பார்க்கும்போது பார்வதியானுடைய முந்தானையில பிள்ளையா இருக்க எப்படி இருக்கையா கையும் இல்லை காலும் இல்லை காலும் இல்லை கட்டையாக என்ன மூக்கும் இல்லை மொழியும் இல்லை குழந்த முண்டமாக உருளுதையா ஏய் அது அம்மி நல்ல குலவி போவாரு அங்கு இங்கு உருளுதையா இது பிள்ளை போல தெரியலையே பேய் முண்டமாக தெரியுதையா இது மதலை போல தெரியலையே முண்டமாக இருக்குதையா பரமன் தேவி பார்வதியா அந்த முண்டமாக கையிலெடுத்து சிவனாரோட இடமதியிலே பார்வதியா கொண்டு விரித்து பார்க்கும்போது மூக்குமில்ல மொழியுமில்ல முண்டமாக உருளக்கண்டா அம்மி நல்ல குலவி போலே குழந்தை அங்கு இங்கு உருளக்கண்டா ஏற பகவான் கிட்ட கொண்டு வந்தா பகவானே இல்லை என்று கேட்டதற்கு பேய் முண்டத்தை தரலாமா மதலை என்று கேட்டதற்கு மாமுண்டத்தை தரலாமா இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செய்யட்டும் என்று பார்வதியால் அழுது புலம்ப உடனே பிரம்மதேவன் வந்து உருப்பிடித்தார் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் ஒளி கொடுத்தார் கண்ணன் அழகான ஒரு ஆண் குழந்தையாக உருப்பிடித்து உயிர் கொடுத்தார் சிவன் ஒளி கொடுத்தார் கண்ணன் உருப்பிடித்தார் பிரம்மதேவன் பார்வதி கையிலே கொடுக்க உடனே பார்வதியால் அந்த குழந்தைக்கு பெயர் நாமம் வைத்து தாருங்கள் என்று பகவானிடத்திலே கேட்க உடனே ஆண்டவன் பகவான் சுடர் ஒளிவில் பிறந்த அந்த குழந்தைக்கு இந்த மல்லல்மா நகரத்தில் மக்களை காக்க வந்த என் மாயானுடைய மருமகள் இந்த மாயாண்டி சுடலைக்கு சான்றோர் குலம் சத்திரியர் குலம் நாடார் குலத்தை வாழ வைக்க வந்த என் சக்தி உள்ள இந்த சிவளப்பேரி மாயாண்டிக்கு பகவான் திருநாமத்தை கொடுக்கின்றார் எப்படி பெயர் கொடுக்காரு பெயர்கள் குலவை போலே இடமெல்லாம் நடுநடுங்க மங்கையர்கள் குலவை போலே என் மாநிலமோ நடுநடுங்க ஐயா சுடர் ஒளி பிறந்ததாலே உனக்கு சுடரை என்று பெயரா ஐயா பிறந்ததாலே ஐயா முண்டமாக உருண்டதாலே உனக்கு முன்னன் என்று ஒரு பெயரா மணிவிளக்கில் பிறந்ததாலே உனக்கு மாயாண்டி ஒரு பெயரா நீ சுடர் ஒளியில் பிறந்ததாலே உனக்கு சுடலை என்று ஒரு பெயரா அவர் முப்பெயரே அதான் கொடுத்து ஐயா தான் கொடுத்து முகிவையுள்ளே சுடரே ஐயா இவன் சிவன பேரி காத்த தெய்வம் செஞ்சு சிவளப்பேரி காத்த தெய்வம் செஞ்சுடலமாயாண்டி சுடரொளிவில் பிறந்ததாலே சுடலை என்று ஒரு பெயரா முண்டமாக உருண்டதாலே
சிவட பேரி அமர்ந்ததாலே சிவட பேரி மாயாண்டி பேரி அமர்ந்ததாலே சிவட பேரி மாயாண்டி இவன் மணி விளக்கில் பிறந்த பிள்ளைய பிறந்த பிள்ளைய மாயாண்டியே சுடலை ஐயா பிறந்த பிள்ளையே சுடர் ஒளிவில் பிறந்ததாலே சுடலை என்று ஒரு பிறந்ததாலே சுடலை என்று ஒரு நீ முண்டமாக உருண்டதாலே முண்டன் என்று ஒரு உருண்டதாலே முண்டன் பேச்சு பெற்று அது மகனே மகனே பேர் பெரியே சுடலை ஐயா சுடலை ஐயா ஒரு கையில அதுக்கு தேடி மறுகையில கத்தியுடங்கி அடையாம கருத்த பாண்டி சுடலை ஐயா என் பேச்சு பெற்ற திருமகனே பேர் பெரிய மாயாண்டி என் சிவர பேரி சுடலை ஐயா சுடலை ஐயா செஞ்சுடலே மாயாண்டி என் சுடலை ஐயா மதியம் போல மதிய உச்சி வேளையில மதியம் போல மதிய உச்சி வேளையில இந்த மல்லல் மாநகர நீலமாயாண்டி சுடலை ஐயா மாநகர நீலமாயாண்டி சுடலை ஐயா சின்ன தோர பெரிய தோர சத்ராதி முண்டை சுவாமி தோர பெரிய தோர சத்ராதி முண்டை உனக்கு உச்சியிலே உள்ளாவா சுடலை ஐயா காலடையா சிவட பெரியா உனக்கு அறையில் ஒரு செல்லடமாய்ந்து மாணி வல்லையாமா உனக்கு இடையில் ஒரு செல்லடாமாய் 7 மாணி வல்லையாமா நீ சுடர் ஒளிவில் பிறந்தமாக செஞ்சுடலமாயாண்டி இவன் மணி விளக்கில் பிறந்த பிள்ளைய பிறந்த பிள்ளை மல்லல் ஊரே காத்த பிள்ளையே சுடலை ஐயா மாயாண்டி சுடலை ஐயா ஆடுவாரம் பாடுவாரா அவர் ஆடுவாரம் பாடுவாரா ஆளி போடுவாரா உச்சியில உள்ளாவா உல்லாச காலடையா மதிய வேண்டே ஆட வந்த மாயாண்டி சுடலை ஐயா ஆடே ஆட வந்து உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா விளையாட இது சமயம் உனக்கு சமயம் நல்ல சமயம் ஐயா சம்மதிக்க இது வேலையா உனக்கு எல்லா குறிக்கும் நேரவையா நேரவையா ஈசன் மகனே சுடலை ஐயா சுடலை ஐயா அண்ணே அனும் தம்பியும் ஆதாளி போடுவாரா இவன் சிவன பேரி அமர்ந்த தெய்வம் சிவன பேரி சுடலை ஐயா அந்த மூவாத்தங்கரையோர அரசாளும் தெய்வமாச்சு இவன் கடைசி வெள்ளி பூஜக்காரே பூஜக்காரே பாண்டியே சுடலை ஐயா சுடலை ஐயா சுடலை ஐயா திருமகனை பேர் பெரிய மாயாண்டி சிவட பெரியா மலட்டாண்டு பால்கரந்தைய மாயாண்டி சுடலை ஐயா மையானங்காத்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்த பிள்ளையே சுடர் ஒளியில் பிறந்த பிள்ளை சுடுகாட்டில் வளர்ந்த பிள்ளை இவன் கைலாசத்தில்
சொல்லக்கார ஒரு நேரம் ஒரு நேரம் சொல்லக்கார ஒரு நேரம் 9 மாத சூழியத்தான் பேயாக வந்த தெய்வம் இவன் சுடுகாட்டி வளர்ந்த பிள்ளைய சீவன பேரி மாயாண்டி வளர்ந்த பிள்ளையே பந்த ஒரு கையில அதுக்கு தேடி மறுகையில பந்த ஒரு கையில அதுக்கு தேடி மறுகையில உனக்கு கத்தியோடங்க அடையாம கருத்த பாண்டி சுடலைக்குதா மாவே அணி மாதத்துல அழகு செவ்வாய்க்கிழமையில அழகு வத்தியானே மதியம் போல மதிய உச்சியே மதியம் போலே உனக்கு தில்லைவான காடதியில செஞ்சுடறிகள மதியில செஞ்சுடு அருகலமதியில களமதியில மாண்ட பேணம் யாகுதையா உனக்கு சுடுகாடு தன்னாதியில சுட்ட பேணம் யாகுதையா உனக்கு பூசேரே அங்கட்டையில கணமிருந்து யாகுதையோ